நாமத்தில் பிதாவே. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு புதிதாய் வந்த இவர்களுக்கு நம் கரங்களை தட்டி அவங்களை நம்ம வரவேற்போம். காட் பிளஸ் யூ. இயேசு உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து இன்றைக்கு நான் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்ல விரும்புகிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். வேதத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 19வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட, என் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியம் உண்டாகட்டையா. இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையின்படி அல்ல, இன்றையிலிருந்து ஒரு புதிய காரியத்தை தகப்பன் இயேசு துவங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். எத்தனை பேர் ஒரு நன்மை எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? வாழ்க்கையில் பலவித போராட்டங்கள், துக்கம், அவமானம், வேதனை, நிந்தனை. எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை, என்னால் இனி வாழ்க்கை வாழவே முடியாது, அவ்வளவுதான்னு சொல்லி நினைக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி, உங்க பக்கத்துல தான் உங்களை படைத்த, உங்களை நேசித்து தன் உயிரே கொடுத்த அன்பு தகப்பன் பக்கத்துல தான் நின்று கொண்டிருக்கிறார். பேதுரு அன்றைக்கு சமுத்திரத்துல ஆழத்தில் அமிழும் பொழுது என்னை காப்பாற்றுன்னு சொல்லி கை உயர்த்தினாரே, இயேசு தூக்கி எடுத்தார்ல. நீங்க கை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுவீங்களா? பலவீனப்பட்டு வந்திருக்கிறப்பா, வியாதியோடு வந்திருக்கிறப்பா, கடன் பிரச்சனையோடு வந்திருக்கிறப்பா, கண்ணீர் வேதனையோடு வந்திருக்கிறப்பா, எனக்கு யாருமே இல்லை, மனுஷங்க நான் எப்ப சாவாங்கன்னு நினைக்கிறாங்க, ஆறுதல் சொல்ல யாரும் இல்லப்பா, உங்களை மட்டும்தான் கடைசியா நம்பி வந்திருக்கிறேன், என்னை தூக்கி எடுப்பீங்களா? கை உயர்த்தி கேட்பீங்களா? ஏசப்பாட்ட கேளுங்க பார்க்கலாம். நீங்க எல்லாரும் பேசுங்க. உங்க பிரச்சனை எவ்வளவு ஆழமோ அந்த ஆழத்திலிருந்து தகப்பனை நோக்கி கூப்பிட போறீங்க. உங்க பிரச்சனை எவ்வளவு வேதனையோ அந்த வேதனையிலிருந்து தகப்பனை நோக்கி கூப்பிட போறீங்க. உங்க போராட்டம், பிரச்சனை, அவமான, நிந்தனை எவ்வளவு பயங்கரமா இருக்கிறதோ அந்த பயங்கரத்திலிருந்து கை உயர்த்தி என்னை தூக்கி எடுத்துருங்கப்பா. கை உயர்த்தி கூப்பிடுங்க பார்க்கலாம். அப்பா அம்மை துதிக்கிறோம். வலது கரத்தை உயர்த்தி கூப்பிடுகிறோம். உடைய அன்பு பிள்ளைகளை, கண்ணீரோடு கூப்பிடுகிறோம். உடைய அன்பு பிள்ளைகளை நீர் கை தூக்கி எடுக்கும்படியா இந்த இடத்துல இறங்கி வருவீராக. இறங்கி வாங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம். பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலிருந்து வல்லமை புறப்பட்டு உடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கணும், விடுதலை உண்டாகணும், சுகத்தை பெற்றுக்கொண்டு போகணும். யாரும் வெறுமையா போக கூடாது சுவாமி. ஆண்டவரே, நாங்க ஒன்று இல்லையா, எங்களை மறைச்சு நீங்க வெளிப்படுங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் உங்க கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. கை உயர்த்தி சொல்லுவீங்களா? என்னை தொட்டு ஆசீர்வதிச்சிருங்கப்பா. அது போதும் ஆண்டவரே. கேளுங்க பார்க்கல, என்னை தொட்டு என்னை ஆசீர்வதிச்சிருங்கப்பா. நீங்க என் கூடவே இருங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆவியானவரே. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உங்க மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உங்க மடியில் சாய்ந்து விட்டேன் நான். உம்மைத்தானே நம்பி உள்ளேன், உம்மைத்தானே நம்பி உள்ளேன், உம் தோளில் அமர்ந்து விட்டேன் நான், உம் தோளில் அமர்ந்து விட்டேன். எதை குறித்து பயம் இல்லையே, எதை குறித்து பயம் இல்லையே. என் நேசர் நடத்தி என்னை, என் நேசர் நடத்தி தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உங்க மடியில் சாய்ந்து விட்டேன். தகப்பனே
பேசுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாருக்குமே இந்த உலகத்துல பிரச்சனை, வேதனை, துக்கம் இருக்கிறது. யாருமே துக்கம் இல்லாம, வேதனை இல்லாம இந்த உலகத்துல வாழ்கிறதே இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க இப்பொழுது உங்களுடைய முகத்தை பார்க்கும் பொழுது, இன்றைக்கு என் தேவன் என்னை சந்தித்து பிரச்சனையிலிருந்து ஒரு பெரிய விடுதலை தரமாட்டாரா அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு கூட அமர்ந்திருக்கிறதை என்னால் உணர முடிகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அமெரிக்க தேசத்திலே ஒரு பெண், ஒரு சின்ன பெண், அந்த பெண்ணுடைய பெயர் பெட்டி. அந்த பெண்ணுடைய சின்ன பெண், அந்த பெண்ணுடைய பெயர் பெட்டி. அந்த பெண்ணுக்கு வெறும் 10 வயது தான். பிறப்பிலே அந்த பெண் ஊனமாய் பிறந்தாள். நடக்க முடியாது, காலை ஏஞ்சி நடக்க முடியாது. ஊனமாய் பிறந்த அந்த பெண் 10 வயது வரைக்கும் நடக்கவே இல்லை. வாரந்தோறும் சபைக்கு போவாங்க. அவங்க தாய் தகப்பன் போவாங்க. இந்த பிள்ளைய கார்ல வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த பிள்ளை அவங்க அம்மா அப்பாவோட வாரந்தோறும் சர்ச்சுக்கு போகும். அப்படி ஒரு வாரம் அந்த சபைக்கு போன பொழுது, சபையினுடைய பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணினார். இயேசுவை நீங்க விசுவாசிப்பீங்கனாக்கா அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், அவர் நிச்சயம் உங்களை குணப்படுத்துவார். நடக்க முடியாத ஊனமானவர்களை இயேசு நடக்க பண்ணினார், ஊமைகளை பேச பண்ணினார், குஷ்டரோகங்களை வியாதிகளை சுகமாக்கினார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். நீங்க நம்புவீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லி அந்த பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணினார். இந்த வார்த்தைகளை கூர்ந்து கவனித்து கேட்ட அந்த பெண் பிள்ளை, அந்த பெட்டி என்ற அந்த 10 வயது நிரம்பிய பெண் பிள்ளை வீட்டுக்கு வந்தா. தன் வீட்டுக்கு இரவு நேரத்துல வீட்டுக்கு வந்து அடைந்து இரவு நேரத்துல முழங்கால் படிட்டு, தன் படுக்கையின் மேல முழங்கால் படிட்டு ஜெபிக்க துவங்கினா. இயேசுவே, இன்றைக்கு நான் கேட்ட வார்த்தை என் இருதயத்தை பாதித்திருக்கிறது. நீங்க நம்புவீங்கன்னா ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லி என்னுடைய ஊழியக்காரர் இன்றைக்கு சொல்லி இருக்கிறாங்க. நான் உங்களை நம்புறேன், உங்க வல்லமை நம்புறேன். என்னால ஏஞ்சும் நடக்க முடியாத இந்த கால்கள் ஏஞ்சி நடக்க நீங்க பலன் தருவீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். எனக்கு நீங்க சுகத்தை கொடுங்கன்னு சொல்லி நான் இனி உங்களை உண்மையா தேட போறேன், நம்பிக்கையோடு தேட போறேன், ஒவ்வொரு இரவும் தேட போறேன்னு சொல்லி சரியாய் இரவு நேரத்துல 10 மணிக்கு ஆயிடுச்சுனாக்கா அந்த பிள்ளை டெய்லி அமர்ந்து ஜெபிக்க துவங்கிடுவா. தன் படுக்கையில அமர்ந்து ஜெபிக்க துவங்கிடுவா. நாட்கள் உருண்டோடியது. திடீரென்று சொல்லி ஒரு நாள் அவள் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அவளுடைய அறை மிகவும் பிரகாசமானது. ஒரு மகிமை இறங்கி வந்ததை அவள் பார்க்கிறா. அதுக்கு பயங்கர சந்தோஷம், இருதயத்துல பயங்கர சந்தோஷம் வர ஆரம்பித்தது. துதிச்சுக்கிட்டே இருக்கா, இயேசுவே இயேசுவே துதித்து கொண்டே இருக்கிறா. அப்பொழுது ஒரு மெல்லிய சத்தம், பெட்டி நான் நோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாத. அவளுக்கு பயங்கர ஆச்சரியம். சுத்தி பார்க்கிறா, தன் அறையில தன்னை தவிர வேற யாருமே இல்லையே. அப்படி என்றால் இந்த வார்த்தையை பேசுறது யாரு? என் செவிகளிலே இந்த வார்த்தை தெளிவாய் கேட்கிறதே. யார் இந்த வார்த்தை என்னோடு கூட பேசுறாங்க, என்னை பேர் சொல்லி அழைக்கிறாங்களே, யார் என்று சொல்லி அவள் திகைத்து பார்த்து கொண்டே இருக்கிறாள். உடனே திரும்ப அதே வார்த்தை, பெட்டி நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்பொழுது சொன்ன, யார் இந்த வார்த்தை என்னோடு கூட பேசுறது யார் கேட்க துவங்கினான். உடனே இயேசு பேச ஆரம்பித்தார். இத்தனை நாட்கள் நீ கூப்பிட்ட இயேசு, நான் உன்னை சந்திக்கும்படியாய் வந்திருக்கிறேன். எனக்கு பயங்கர சந்தோஷம். அந்த பெண்ணுக்கு பயங்கர சந்தோஷம். துதிச்சுக்கிட்டே இருக்கா. டைம் ஓடிட்டு முடிஞ்சிருச்சு, பிரேயர் முடிஞ்சிட்டு ஏஞ்சி நடக்கல. 2வது நாள் அவ சொன்னா, நேத்திக்கு வந்தீங்களா, இன்னைக்கு வருவீங்களா? அன்றைக்கும் துதிச்சுக்கிட்டே இருக்கிறா. அந்த பிரச்சனை இறங்கி வருது, துதிச்சுக்கிட்டே இருக்கிறா. அந்த பிரச்சனத்துல சந்தோஷம் அடைகிறா. ஜெபம் முடிஞ்சிருச்சு, ஏஞ்சி நடக்கல. இப்படி கொஞ்ச நாள் போச்சு. திடீர்னு ஒரு நாள் ஏசப்பாவே கேட்க ஆரம்பிச்சிட்டார், உனக்கு சுகம் வேணுமா வேணாமா? உனக்கு நீ ஏஞ்சி நடக்கணுமா வேணாமா? அவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏசப்பா நீங்க இறங்கி வரீங்க, அந்த அன்பு, அந்த பிரச்சனை, அந்த சந்தோஷத்தை தவிர இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே வேணான்னு தோணுது. இந்த சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது, இந்த அன்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. நீங்க டெய்லி நான் கூப்பிடும் பொழுதெல்லாம் வந்துருங்க. அப்ப ஏசப்பா திரும்ப கேட்கிறாரு, நான் உனக்கு சுகம் கொடுக்கணுமா வேணாமா? நீ ஏஞ்சி நடக்க விரும்புறியா இல்லையா? அவ சொன்ன, ஆமா நான் ஏஞ்சி நடக்கணும். நீ ஏஞ்சி நடந்து என்னுடைய ஊழியத்தை நீ செய்வ, எனக்காக பெரிய ராஜ்யத்தை நீ கட்டுவ, எனக்கு நீ சாட்சியா இருப்பன்னு சொல்லி இந்த 10 வயது பிள்ளைகிட்ட ஏசு அருமையா பேசினார். உடனே மறுநாள் தன் தாய் தகப்பனை கூப்பிட்டா, விசுவாசத்துல சொல்றா, இன்றைக்கு இரவு நான் ஏஞ்சி நடக்க போறேன். ஆமீன்னு சொல்லுங்க. அவங்க அம்மா அப்பா அப்படி பாக்குறாங்க. சரி, சின்ன பிள்ளை
ஏதோ உற்சாகத்துல ஏதோ பேசுறா பாவம். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். அவங்க அவங்க வந்து சும்மா அவங்கள அந்த பிள்ளைய நம்மளாம் என்கரேஜ் பண்ணுவோம்ல, சும்மா அப்படி என்கரேஜ் பண்ணுவோம். அது போல ஓகேம்மா, ஓகே, சந்தோஷம். சரி, சின்ன பிள்ளை ஏதோ ஆவல்ல ஏதோ பேசுறான்னு சொல்லி விட்டுட்டாங்க. அப்ப இந்த பிள்ளை விடல. அம்மா, இன்னைக்கு சரியா 10 மணிக்கு நம்ம எல்லாரும் ஜெபத்துல உட்கார போறோம். நீங்களும் ஜெபிக்கணும், அப்பாவும் ஜெபிக்கணும், நானும் ஜெபிக்க போறேன். இன்றைக்கு இயேசு என்னை சுகப்படுத்துவார். விசுவாசத்துல அவ பேசிக்கொண்டே இருக்கிற அம்மா அப்பா, சரி அவ உற்சாகத்தை கெடுத்துட வேணாம், கண்டிப்பா நம்ம ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 10 மணி வந்துருச்சு. ஓடி போய் அம்மா அப்பா இழுத்துட்டு வந்து, அவ்வளோதான் நடக்க முடியாதே, கூப்பிட்டு வந்து அவங்கள கூப்பிட்டு 10 மணிக்கு என் பக்கத்துல ஜெபத்துல உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வச்சுட்டான். அவங்க சரி பெண் பிள்ளையினுடைய தன் பிள்ளையினுடைய சந்தோஷத்தை கெடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. உட்காந்து 3 பேரும் துதிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல மீண்டும் அதே பிரச்சனம் இறங்கி வந்தது. அதே பிரச்சனம் இறங்கி வந்தது. இயேசு இறங்கி வந்தார். இயேசு இறங்கி வர்றது அவளால் உணர முடியல. தாய் தகப்பன் உணர்றாங்க, எல்லாரும் துதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. திடீரென்று சொல்லி ஒரு கரம் நீட்டப்பட்டு அந்த பெண் பிள்ளையினுடைய வலது கையை பிடித்து தூக்கி எடுத்து நிப்பாட்டியது. அந்த பெண் பிள்ளை ஏஞ்சி நடக்க துவங்கினான். இயேசு ஒரு அற்புதத்தை அந்த பிள்ளைக்கு செய்தார். தாய் தகப்பனுக்கு பயங்கர ஆச்சரியம். அப்பொழுதுதான் அவர் இந்த உண்மையான சாட்சியை சொன்னார். 1 மாத கால அளவாக நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். இயேசு ஒவ்வொரு நாளும் இறங்கி வந்தா. இன்றைக்கு நான் கேட்டேன், இயேசு சுகத்தை கொடுத்தா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அற்புதம் என்பது நம்முடைய கூப்பிடுதல்ல துவங்கிறது. இயேசுவை யாரெல்லாம் உண்மையா கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இயேசு அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் சொல்லுகிறார், ஒருவன் இந்த சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது. ஒரு சிறு பிள்ளைய தேவன் அதிகம் நேசிக்கிறார். ஏன் சின்ன பிள்ளையை போல நம்ம மாறணும்? சின்ன பிள்ளைங்களுக்கு இருதயத்துல நம்பிக்கை ஏற்பட்டுச்சுனாக்கா அந்த நம்பிக்கை பசு மரத்தாணில அந்த அந்த மரத்துல அடித்தது ஆணி அடித்தது போல இறுக்கமாய் பிடிச்சுக்கிறோம். பெரியவங்க நமக்கு கூட சில நேரத்துல சோர்வு வரும், விசுவாச பலவீனம் வரும், ஜெபத்துல சந்தேகம் வரும். ஆனா சின்ன பிள்ளைங்கள்ட்ட ஒரு காரியத்தை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த பிள்ளைங்க அப்படி நம்பிட்டாங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கையை மாத்திக்கவே மாட்டாங்க. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு முறை நான் சின்ன வயசுல இருக்கும்போது நம்பிக்கை குறித்து பேசுகிறேன். எங்க அப்பா என்ன மார்க்கெட் கூப்பிட்டு போனாங்க. அப்ப கூப்பிட்டுட்டு போயிட்டு அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு அன்னைக்கு மீன் சாப்பிடணும், நண்டு சாப்பிடணும், மீன் சாப்பிடக்கூடாது. அவங்க கூப்பிட்டு போயிட்டு என்கிட்ட சொன்னாங்க, எங்க அப்பா என்கிட்ட சொன்னாங்க, தம்பி மீன் சாப்பிடக்கூடாது, மீன் உடம்புக்கு கெடுது, நண்டு தான் சாப்பிடணும். நான் கேட்டேன், எனக்கு மீன் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறேன். எங்க அப்பா வந்து அப்படி மாத்தி விட்டார். இல்ல தம்பி, மீன் உடம்புக்கு கெடுதி, நண்டு தான் சாப்பிடணும்னு சொல்லி எங்க அப்பாவுடைய வார்த்தையை அப்படியே உள்ள எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட 10 வருஷம் நான் மீன் சாப்பிடவே இல்லைங்க லைஃப்ல. எதுக்கு சொல்ல வரேன்னா, சின்ன பிள்ளைங்களுடைய இருதயத்துல எந்த நம்பிக்கையுள்ள வார்த்தை விதைத்து அதை பிடிச்சுக்கிறாங்களோ அவங்க அதை அப்படியே பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்க. இயேசு தான் சொல்றாரு, ஒருவன் சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால். இன்றைக்கு இந்த இடத்துல நீங்க எத்தனை வயது உள்ளவர்களா இந்த இடத்துல வந்து இருந்தாலும் சரி, தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு 70 வயசாலாம், 80 வயசாலாம், 100 வயசாலாம், ஆனா நீ எனக்கு பிள்ளை தாண்டா. நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். இந்த உலகத்துல நீ பிறக்கணும்னு சொல்லி யாருமே விரும்பல. உன் தாய் தகப்பன் கூட ஒரு பிள்ளை வேணும் தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா நீ மட்டும்தான் பிறக்கணும்னு சொல்லி முடிவெடுத்து பிறக்க வைத்தது நான் மட்டும்தான் சொல்லி இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், உன்னை அநாதி சிநேகத்தினால சிநேகித்தேன், உன்னை என் காருண்யத்தினாலும் உன்னை நான் இழுத்து கொண்டேன். அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய அன்பு விலையேற பெற்றது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அந்த தேவன் இந்த மாலை வேளையில் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் புதிய காரியங்கள் உன் வாழ்க்கையில செய்ய போகிறேன். I am going to do a new thing in your life. உன் வாழ்க்கையில நான் புதிய காரியங்களை செய்ய துவங்க போறேன். நீங்கள் இதை அறியீர்களா? வனாந்திரத்திலே ஆறுகளையும் அவாந்திர வெளியிலே நீரூற்றுகளை உண்டு பண்ணுகிற தேவன். உன் வாழ்க்கை வனாந்திரம் என்று சொல்லி அந்த தேவனுக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கை அவாந்திர வெளி என்று சொல்லி தேவனுக்கு தெரியும். பொருளாதாரத்தில் குறைவுபட்டு வனாந்திரத்தில் இருக்கிறீர்களா? அல்லது வியாதி பலவீனத்திலே குறைவுபட்டு எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை என்று சொல்லி வேதனையோடு கூட கடந்து வந்திருக்கிறீங்களா? என் கண்ணீர் துடைக்க ஒரு கரம் கூட இல்லைன்னு சொல்லி மனிதனுடைய ஆறுதல் இல்லாமல் இந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எப்படி இருந்தாலும் சரி, நீங்க வந்திருக்கிற இடம் உங்களை படைச்ச தகப்பன் இடத்துல நீங்க வந்திருக்கீங்க. உங்களை உண்டாக்கின தெய்வத்தினிடத்துல வந்திருக்கீங்க.
நீங்கள் நம்பி இருக்கிற நம்பிக்கையை அவர் ஒருபோதும் விருதவாக்க மாட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவன் மிகவும் நல்லவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு வசனம் இருக்கிறது. எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கு சொல்லாதபடி எச்சரிக்கையார், போதுமானது. பாருங்கள் பிரியமானவர்களே, இயேசு மலையிலிருந்து இறங்குகிறார். திரளான ஜனங்க இயேசுக்கு பின்பற்றி போறாங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒரு மனுஷன் குஷ்டரோகத்தில் அகப்பட்டிருக்கிறான். அவனை யாருமே விரும்பல. அந்த காலகட்டத்தில் குஷ்டரோகம் என்றால் அவர்களை பட்டணத்தை விட்டு பாளையத்துக்கு புறம்பாக்கிடுவாங்க. பட்டணத்தை விட்டு கிராமத்தை விட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அவங்க எங்கேயாவது போய் அவங்களுக்குன்னு சொல்லி நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு இடத்துல, பாளையத்துக்கு புறம்பாய் ஒரு இடம் ஆயத்த பண்ணப்பட்டிருக்கும். அதாவது வீட்டுக்கு வெளியில புறம்பாய், பட்டணத்திற்கு கிராமத்திற்கு வெளியில குஷ்டரோகிகள் தங்குறதுக்காக ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல போய் அவங்க தங்கிக்கிடுவாங்க. அந்த இடத்துல இருக்கிறது முழுவதும் குஷ்டரோகியை மட்டும்தான் இருப்பாங்க. அப்ப ஒருத்தவங்களுடைய கண்ணில் வழியில கண்ணீரை கூட தொடச்சுக்கிற முடியாது. எல்லாருமே குஷ்டரோகிகள் அங்க இருக்கிறவங்க. அப்ப பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இயேசு வாழ்ந்த காலகட்டத்துல குஷ்டரோகிகள் வீட்டில் இருக்க முடியாது, துரத்தி விட்டுருவாங்க, வீட்டை விட்டு தரத்தி விட்டுருவாங்க. இன்றைக்கும் நீங்கள் பல நம்முடைய இந்தியாவில், நம்முடைய தமிழ்நாட்டில் சில இடங்கள் இருக்கு, செங்கல்பட்டு அப்படி சில இடங்கள் இருக்கு. இந்த இடத்துல போனீங்கன்னாக்கா குஷ்டரோகிகளுக்குன்னு சொல்லி ஒரு தனி வீடே கட்டி விட்டுருப்பாங்க, ஒரு தனி ஊரே உருவாக்கி வச்சிருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. ஏனென்றால் குஷ்டரோகம்ன்றது பரவுகிற வியாதி. யாரும் விரும்ப மாட்டாங்க, அவங்களை யாருமே வச்சுக்கிற மாட்டாங்க. அவங்கள யாருக்கும் அவங்கள பிடிக்கவே பிடிக்காது. அது பரவுகிற வியாதி, தொற்று வியாதி. அதனால குஷ்டரோகிகளை யாரும் வீட்டில் சேர்த்து கொள்ள மாட்டாங்க, யாரும் அவங்கள நேசிக்க மாட்டாங்க, யாரும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்க, யாரும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, அவங்க சாப்பிட்ட அந்த பிளேட்டை யாரும் கழுவ மாட்டாங்க. அப்படி சமுதாயத்தினாலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் குஷ்டரோகிகள் கூட்டம். இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசத்துல இந்த குஷ்டரோகத்தை முற்றும் தேவன் வேறறுத்துட்டாருன்னா சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்க. பாருங்களா, இந்த வியாதி இன்றைக்கு இல்லை. நிறைய அதெல்லாம் அந்த காலங்கள் அந்த வியாதி எப்படியோ மருத்துவத்தில் அழிச்சிட்டாங்க. இன்றைக்கு நிறைய பேர் குஷ்டரோகத்திலிருந்து குணமாயிட்டாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் மருந்துகள் இல்லை. போயிட்டு பாளையத்தில் இருக்குன்னு செத்தா அவ்வளவுதான், அங்கேயே அடக்கலாம் பண்ண முடியாது. அப்படியே நாற்றம் எடுத்து அந்த பிணம் அங்கேயே அழுகி அப்படியே கிடக்கும். அதுதான் அந்த காலகட்டத்தினுடைய நிலைமை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இயேசுவை சந்திக்கும்படியாய் புறப்பட்டு வருகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, எப்படிப்பட்ட மனிதனை இருந்தாலும் தேவன் புறம்பே தள்ளாத தேவன். பிரியமானவர்களே, அவர் வெறுமையாய் அனுப்பாத தேவன். தன்னை நம்பி வந்தவர்களை இயேசு வெறுமையாய் அனுப்புகிறதற்கு அவருக்கு தெரியவே தெரியாது. பிரியமானவர்களே, அவரை நம்பி வந்துட்டா அவங்களை வெறுமையை அனுப்புறதுக்கு என் தேவனால முடியாது. அவருக்கு தெரியாது, அவருக்கு விருப்பம் இருக்கவே இருக்காது. பாருங்கள், அப்படிதான் ஒரு மனுஷன் இயேசுவை நம்பி வருகிறான். பாளையத்திலிருந்து அந்த மனுஷன் மாத்திரம் புறப்பட்டு வந்த எத்தனையோ குஷ்டரோகி இருப்பாங்க. ஆனா இவனுக்கு மாத்திரம் ஒரு விசுவாசம். இயேசுவிடத்துல போனா எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், எனக்கு ஒரு சுகம் உண்டாகும் சொல்லி ஒரு நம்பிக்கையிலே புறப்பட்டு வந்துட்டான். வேதம் சொல்லுகிறது, அவர் மலையிலிருந்து இறங்கின பொழுது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அநேக ஜனங்கள் அவருக்கு பின் சென்றாங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக உம்மால் ஆகும் என்றான். மனுஷரிடத்துல குஷ்டரோகிகள் வரவே கூடாது, சட்டம் அன்றைக்கு இருந்தது. அந்த சட்டத்தையும் உடைத்து விட்டு என்னுடைய விசுவாசம், என்னுடைய நம்பிக்கை அங்கே அதிகமாய் தேவன் பக்கம் திரும்புகிறது நம்மளை பார்க்க முடிகிறது. ஆமேன்னு சொல்லுங்க. பார்க்கலாம். நீங்க எல்லாராலும் தள்ளப்பட்டு, எல்லா மனிதர்களாலும் புறக்கணிக்கப்பட்டு, எல்லாராலும் நிந்திக்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு, உங்க சூழ்நிலையை சரி பண்ணிக்கிறதற்கு உங்களால இயலாம முடியாம, எந்த மனுஷனுடைய உதவி இல்லாம இந்த இடத்துல ஒரு அனாதை போல வந்திருக்கீங்களா? ஆண்டவர் இயேசுப்பா சொல்றாரு, நீங்க அனாதை இல்லை, நான் உன்னை சிருஷ்டித்திருக்கிறேன், உன்னுடைய உருவம் என்னதென்று எனக்கு தெரியும். நீ இந்த பிரச்சனை தான் இருக்கிற தேவனுக்கு தெரியும். நீ நினைச்சிட்டு இருக்கிற இந்த என்னை படைத்த தெய்வத்திற்கு கண் இல்லையா?
என் பிரச்சனை அவருக்கு தெரியாதா? எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மோசமான வாழ்க்கையை தெய்வம் கொடுத்துட்டார், என்னை ஏன் இனி வாழணும் இந்த உலகத்தில்னு சொல்லி மிகுந்த வேதனையோடு கூட இந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய உருவம் முதற்கொண்டு, உன் பேர் முதற்கொண்டு, உன் பிரச்சனை முதற்கொண்டு, உன் வீடு முதற்கொண்டு, உன்னுடைய ஊர் முதற்கொண்டு உன்னை படைத்த தெய்வத்திற்கு தெரியும். ஏனென்றால் உன்னை படைத்ததே அவர்தான். உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவருமாகிய அந்த சர்வல்லமையுள்ள தேவனிடத்துல நீ வந்திருக்கிற. நீ பயப்படாத பிரியமான தேவனுடைய பிள்ளையே. நீங்கள் எந்த பிரச்சனையில வந்திருந்தாலும் சரி, மனிதர்களால் உங்க பிரச்சனையே மாற்றவே முடியாதா? உங்களால் உங்க பிரச்சனையை மாற்றவே முடியலையா? நீங்க கவலைப்படாதீங்க. இந்த குஷ்டரோகிகள், அவர்களால் அவங்களுடைய வியாதியை சுகப்படுத்திக்கிற முடியாது. அந்த காலகட்டத்தில் மருந்து இல்லை. அது போலதான் நம்மளால சில நேரங்களில் நம்முடைய பிரச்சனையை மாத்திக்கிற முடியாது. ஏன் பிரச்சனை வருது? பிரச்சனைக்குரிய காரணம் என்ன? Why we are facing the problems? ஏன் பிரச்சனை வருது? நான் சுருக்கமாய் அதை சொல்லிட்டு நான் வேகமாய் கடந்து செல்ல விரும்புகிறேன். பிரச்சனையை யாருமே வீட்டுக்கு விருந்தாளி அழைக்கவே மாட்டோம். ஆமென் சொல்லுங்க. கடனை வீட்டு விருந்தாளி அழைப்போமா? அழைக்க மாட்டோம். வியாதியை வீட்டு விருந்தாளி அழைப்போமா? யாருமே. குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த சமாதான கேட்ட விருந்தாளி யாராவது இலை போட்டு அழைப்போமா? யாருமே விருந்தாளிகளாய் பிரச்சனைகளை அழைக்கிறதே இல்லை. ஆனால் அழையா விருந்தாளியாக வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்துடும். கணவன் மனைவிக்கு இடையே போராட்டம், கடன் பிரச்சனை, வியாதி, சமாதான குறைவு, கல்யாணம் ஆயிருக்கும், சரியா புருஷனோடு கூட இணைஞ்சு வாழாவிட்டிய வீட்டில் இருப்பாங்க. அல்லது கல்யாணம் ஆயிருக்கும், குழந்தை இல்லாமல் இருக்கும். அல்லது கல்யாணம் ஆயிருக்கும், புருஷன் குடிச்சிட்டு எப்பொழுதும் வீட்டில் சண்டை. அல்லது புருஷன் வேறொரு மனைவியோடு, வேறொரு பெண்ணோடு தொடர்பு. அல்லது மனைவி வேறொரு ஆணோடு தொடர்பு. பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள். பாருங்கள், இந்த பிரச்சனை, இது நிமித்தம் ஏற்படுகிற பிரச்சனையை நம்ம வீட்டுக்கு வர அழைக்கிறதே இல்லை. நம்ம கடனை அழைக்கிறது இல்லை, வியாதி அழைக்கிறது இல்லை. அழையா விழுந்தாலே வீட்டுக்குள்ள வந்துருது. ஏன் இந்த பிரச்சனை ஒரு மனுஷனுக்குள்ள வருது? ஏன் பிரச்சனை வருது? தீராத பிரச்சனை ஏன் வருது? என்னால தீர்க்க முடியல பிரதர், இந்த கடனை எப்படியாவது அடைச்சிடலாம்னு சொல்லி நானும் சமாளித்து பார்க்கிறேன், அடைக்கவே முடியல, போராடுகிற, அடைக்க முடியல. இங்க வாங்கி அதை தர, அங்க வாங்கி இதை தர முடியல என்னால. அதே போல இந்த வியாதியை எப்படியாவது பெரிய பெரிய மருத்துவமனைக்கு போய் நான் பார்த்து அடைத்துடலான்னு சொல்லி நினைக்கிறேன். என்னால இந்த வியாதியை குணமாக்கலாம் நினைக்கிறேன். எந்த மருத்துவத்திற்கும் இந்த வியாதி அடங்கவே மாட்டேங்குது. அப்படி இந்த இடத்துல உட்காந்துருப்பீங்க. என் புருஷனை எப்படியாவது திருத்திடலாம் முடியல பிரதர், என் மனைவியை திருத்திடலாம் முடியல, என் பிள்ளையை திருத்திடலாம் முடியல, எத்தனையோ மருத்துவரை சந்தித்து என் கர்ப்பத்துல ஒரு குழந்தையை உருவாக்கிடலாம் முடியல, வாழா வெட்டியா இருக்கிற என் பெண் பிள்ளைக்கு எப்படியாவது ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்துடலாம் முடியல, அல்லது என்னுடைய ஆண் பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிடணும் முடியல 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 இல்ல இல்ல. இப்படிதான் இன்றைக்கு மனிதனுடைய நாவுகள வார்த்தையில வாயில வார்த்தைகள் புறப்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்மிடத்துல இருக்கின்ற வார்த்தையை விட இல்லை இல்லைன்னு தான் நிறைய வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. உண்மையா இல்லைங்களா? இன்றைக்கு அந்த இல்லைன்ற வார்த்தை போய் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போனது, எனக்கு ஏசப்பா எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, ஆமென் சொல்லு.